நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த படத்தில் இருப்பவர் உலகளாவிய ரீதியில் என்று பேசப்படுகின்றார். இவர் உலக மட்டத்தில் பேசப்படுவதற்கான காரணம் என்ன என்பது பற்றி நாம் தேடி பார்த்த போது ஆமாம், இவர் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சையத் சாதாத் ஆவார். இவர் தற்சமயம் ஜெர்மன் நாட்டில் உணவு விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அதாவது ஊபர் ஈட் போன்ற பிரபல நிறுவனங்களில் ஒன்றான ஜெர்மன் நாட்டில் அமைந்திருக்கின்ற லிஃபராண்டோ நிறுவனத்தின் கீழ் ஆரஞ்சு நிற உடையை அணிந்தவராக தற்சமயம் அவர் உணவு விநியோகத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அமைச்சராக இருந்த ஒருவர் ஏன் இன்று வாழ்வாதாரத்திற்காக உணவுகளை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது பற்றி நாம் பார்ப்பது அவசியமாகும். சையத் சாதாத் அவர்கள் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி அஷ்ரப் கனி அவர்களின் அரசாங்கத்தில் தொலைத்தொடர்பாடல் அமைச்சராக 2 வருடங்கள் பணியாற்றினார். அஷ்ரப் கனியோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக 2018ஆம் ஆண்டில் அவர் தன்னுடைய தொழிலில் இருந்து வெளியேறினார்கள். இதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு தனது குடும்பத்தோடு அவர் ஜெர்மன் நாட்டுக்கு குடியேறினார். இந்த காலப்பகுதியில் 49 வயதான சையத் சாதாத் என்ற முன்னாள் அமைச்சர் மிகவும் சாதாரண ஒரு மனிதராகவும் இருக்கவில்லை. பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 துறைகளில் பட்டங்களை பெற்றுள்ளார்கள். அதாவது டபுள் டிகிரி எனப்படுகின்ற 2 பட்டங்களை பெற்றிருக்கின்றார். தொலைத்தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய 2 துறைகளிலும் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவராவார். சையத் சாதாத் அவர்கள் 2020ஆம் ஆண்டு குடும்பத்தோடு ஜெர்மனுக்காக சென்றார். அங்கு தனக்குரிய தொழில்களை அவர் தேடிக் கொண்டிருந்த போது அவருக்கு உரிய தொழில் கிடைக்கவில்லை. இதனால் எந்த காரணத்திற்காகவும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடாமல் ஜெர்மன் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபல உணவு விநியோக நிறுவனமான லிஃபராண்டோ நிறுவனத்தில் தற்சமயம் உணவுகளை விநியோகிக்கின்ற டெலிவரி பாயாக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இது பற்றி சையத் சாதாத் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அமைச்சராக இருந்த நீங்கள் ஏன் இவ்வாறான ஒரு தொழிலை செய்கிறீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் சையத் சாதாத்திடம் கேட்கப்பட்டது. சையத் சாதாத் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: நான் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற லிஃபராண்டோ நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணியாற்றுகின்ற பணியை மிகச் சிறந்த தொழிலாக கருதுகின்றேன். ஆனால் எமது அரசாங்கத்தில் இருந்த ஏனைய அமைச்சர்களை போன்று நானும் ஊழல்வாதியாக இருந்தால் இன்று எனக்கு துபாயிலோ ஜெர்மனியிலோ கோடிக்கணக்கான மில்லியன் ரூபாய் பெறுமதி வாய்ந்த வீடுகளையோ ஹோட்டல்களையோ வாங்கியிருக்க முடியும். ஆனால் எனக்கு ஹலால் இல்லாத சொத்துக்களை நான் எவ்வாறு சேகரிக்க முடியும்? மக்களின் பணத்தை நான் எவ்வாறு திருடலாம் என்று ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சையத் சாதாத் அவர்கள் கூறினார்கள். சையத் சாதாத் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் இன்று உலகின் மிகவும் பிரபலமான பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்றுவிட்டு ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அமைச்சராக இருந்துவிட்டு தற்சமயம் ஒரு ஐரோப்பிய நாட்டில் உணவு விநியோக வேலையில் ஈடுபட்டு வருகின்றார் என்றால் அதற்கான காரணம் அவர் ஊழல் இல்லாத, மக்களின் சொத்துக்களை திருடாத ஒரு அமைச்சராக வாழ்ந்துவிட்டார் என்பது அதன் அர்த்தமாகும். சையத் சாதாத் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் 6 மணித்தியாலங்கள் லிஃபராண்டோ நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணியாற்றி வருகின்றார். அதாவது தேவையான இடங்களுக்கு சைக்கிள் மூலம் சென்று உணவுகளை விநியோகித்து வருகின்றார். ஏனைய 4 மணித்தியாலங்களையும் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்காக அவர் செலவிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நாம் கருத வேண்டிய முக்கியமான ஒரு விடயம், அவருக்கு பிரித்தானிய நாட்டின் குடி உரிமையும் காணப்படுகின்ற நிலையில் ஒரு நாட்டில் இவ்வாறான பணியை செய்வது பற்றி தான் எந்த விதத்திலும் கௌரவ குறைச்சலாக கருதவில்லை என்றும் அவர் கூறுகின்றார். இவை அனைத்தும் இறைவன் எங்களுக்கு வழங்கிய தொழில்களாகும். அழுக்கற்ற ஹராம் இல்லாத தொழில்களை செய்வதில் நாம் எந்த வகையிலும் கூச்சப்பட தேவையில்லை. ஆனால் மக்களின் பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக மாளிகைகளையும் வீடுகளையும் வாங்கியிருந்தால் நான் அதற்காகத்தான் வெக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இன்று சையத் சாதாத் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியாக அரசியல்வாதியாகவும் நாட்டுக்காக சேவையாற்றியதன் பின்னர் இன்று எவராலும் எதிர்பார்க்க முடியாத வகையில் பணிவான முறையில் ஒரு தொழிலை செய்து வருகின்றார் என்பதை நாம் இந்த வேளையில் ஆராய்வது அவசியமாகும். அல்லாஹு தஆலா ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சையத் சாதாத் அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று நாம் இந்த வேளையில் பிரார்த்திக்கின்றோம்.